நிறையா பேர் வந்து படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அது ஆன்சைட் போகிறவங்க, அப்ராடில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம். சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் சரியான இடத்துல இருந்தால் தான் அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். நம்ம சந்திரமௌலீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணால் அந்த சந்திர தோஷத்தை வந்து நிவாரணம் பண்ணிட்டா சீக்கிரமாக அவங்க நினச்சபடி வெளிநாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அமோகமான ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்படிங்கிறது இந்த கோவிலில் பல தலைமுறையாக நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நிறையா பேர் வந்து அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு நிறையா பேர் வந்து அவங்கவுங்க வந்து அப்ராடில் வந்து நிறையா செட்டில் ஆகி அவங்க நினச்சதை விட நல்ல ஜாப் கிடச்சி அமோகமாக இருக்காங்க. ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் மேற்கொண்டு சந்திரதசை சந்திர புத்தி நடக்கக்கூடிய ஜாதகர்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய திருத்தலம். இந்த மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் சந்திரனாக இருக்கும். அவர்களும் அவசியம் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் இது. நிறைய பேர் இந்த சந்திரஹோரை பூஜையில் திங்கட்கிழமையில் காலம்பரம் 6 to 7 வந்து தரிசனம் பண்ணி அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் பரிபூர்ணமாக நிறைவேறினதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சந்திரருக்கு அருள் செய்தாய் போற்றி, சந்திரமௌலீஸ்வரா போற்றி போற்றி. இந்த அற்புதமான திருத்தலமானது திருச்சி மாவட்டம் முசிறியில், திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய மார்க்கத்தில் முசிறி என்ற ஒரு அழகான ஒரு நகரத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான திருத்தலம். இங்கு இறைவனின் திருப்பெயரானது அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர், இறைவியார் கற்பூரவல்லியம்மன். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சந்திர தசை சந்திர புத்தி நடக்கக்கூடியவங்க. நியூமராலஜி படி பார்த்தோம்னா சந்திரனுடைய எண்கள் 2, 11 இந்த மாதிரி எண்களில் பிறந்திருக்கவங்க ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் மேற்கொண்டு சந்திர தசை சந்திர புத்தி நடக்கக்கூடிய ஜாதகர்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய திருத்தலம். சந்திரனுடைய தோஷம் நிவாரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சந்திரமௌலீஸ்வர பெருமான் 3ஆம் பிறை சந்திரனை தன் சிரசில் சூடி கொண்டு இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சந்திரனால் இருக்கக்கூடிய தோஷங்களை விலக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். நிறையா பேர் வந்து படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அது ஆன்சைட் போகிறவங்க, அப்ராடில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம். சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் சரியான இடத்துல இருந்தால் தான் அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு படிச்சுட்டு வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி கூட வந்து வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்காதவங்கெல்லாம் கூட நம்ம சந்திரமௌலீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணால் அந்த சந்திர தோஷத்தை வந்து நிவாரணம் பண்ணிட்டா சீக்கிரமாக அவங்க நினச்சபடி வெளிநாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அமோகமான ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்படிங்கிறது இந்த கோவிலில் பல தலைமுறையாக நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நிறையா பேர் வந்து அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு நிறையா பேர் வந்து அவங்கவுங்க வந்து அப்ராடில் வந்து நிறையா செட்டில் ஆகி அவங்க நினச்சதை விட நல்ல ஜாப் கிடச்சி அமோகமாக இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய இறைவியின் திருப்பெயர் கற்பூரவல்லியம்மன். மிதுன ராசிக்காரர்கள், மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய ஒரு அம்பாள். நம்ம ஆலயத்தில் சந்திரனால் பூஜை பண்ணப்பட்ட லிங்கம், சந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம், சந்திரனால் வழிபட்ட லிங்கம், அந்த லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரருக்கு சந்திரனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை, சந்திரனுக்கு உகந்த நேரமான 6 மணி முதல் 7 மணி வரை சந்திரஹோரையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வருடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திங்கட்கிழமையும் சந்திரமௌலீஸ்வரருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் இது நடைபெறும். சந்திர தோஷம் இருக்கவங்க மட்டும் கிடையாது, முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் அந்த 3 நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லை, அனைத்து நட்சத்திரக்காரங்களும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதுதான் அவங்களுடைய ராசி அப்படின்னு சொன்ன மாதிரி 27 நட்சத்திரக்காரங்களும் அவசியம் வந்து வழிபட வேண்டிய திருத்தலம் நமது சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம். இந்த ஜாதக ரீதியாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம், முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2ஆம் இடம் வந்து சந்திரன் தான் 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 2ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியமான இடம். ஜாதக ரீதியாக சொல்லணும்னா அந்த தனம் கிடைக்கிறதும் சரி, வாக்கு நம்ம எப்படி பேசுகிறோம்
அப்படிங்கிறதும் சரி, தன்னுடைய குடும்பம் இதுவும் சரி, இந்த 3 ஸ்தானத்துக்குமே ஒரே இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துக்கு உரியவர் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இவங்கெல்லாம் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால், மிதுன லக்னகாரங்களாக இருந்தால், மேற்கொண்டு சொன்ன 3 நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் அவங்களுடைய 2ஆம் இடம்ங்கிறது சந்திரன். அந்த நட்சத்திரக்காரங்க இந்த 3 விதிலையும், தனத்திலையும் சரி, வாக்குலையும் சரி, குடும்பத்திலையும் சரி மேலோங்கி வரணும் அப்படின்னா இப்பேற்பட்ட ஸ்தலத்தில் நீங்கள் அவசியம் தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த நொடியே உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான மாற்றம் ஏற்படும். ஸோ அவசியம் நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் சந்திரன் பூஜை பண்ண ஸ்தலம். அதனால தான் சுவாமிக்கு சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். வேறு எங்கேயும் காண கிடைக்காத அளவுக்கு சந்திரனுடைய அம்சம், சந்திரனுடைய தசாபுத்தி, சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் என்ற 3 நட்சத்திரம். இது சந்திரனுடைய நட்சத்திரம். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரக்காரங்கள், சந்திரனுடைய தோஷம் இருக்கவங்க அனைவரும் இங்கு தரிசனம் அவசியம் பண்ணக்கூடிய ஸ்தலம் இது. இங்கு மூலாலயத்தில் விட்டிருக்கக்கூடிய இறைவனார் சந்திரனால் பூஜிக்கப்பட்ட லிங்கம், சந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம். இது சந்திரமௌலீஸ்வரர். வேறு எங்கேயும் காண முடியாத அளவுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்க திருமேனிக்கு சதாசர்வ காலமும் அந்த 3ஆம் பிறையான சந்திரனுடைய அந்த ஒரு உருவத்தை சுவாமி தன்னுடைய சிரசில் தரிச்சிருப்பார். இது அவ்வளவு சுலபமாக வேறு எங்கேயுமே காண முடியாது. இந்த நவகிரகங்களிலேயே பூரணமான பரிபூரணமான பிரகாசமான கிரகங்கிறது சந்திரன். இந்த சந்திரன் மாதிரியான பிரகாசம் மிச்ச 8 கிரகங்களுக்கு கிடையாது. இந்த நவகிரகங்களுக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியனுக்கு கூட இவ்வளோ பிரகாசம் கிடையாது, குருவுக்கு கிடையாது, சுக்கிரனுக்கு கிடையாது. ஆனால் ஒரு ஜாதகத்தினுடைய சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் ராசி. இப்போ ஒருத்தர் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தாருன்னா தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும். மேஷ ராசியில் பிறந்தாங்கன்னா மேஷ ராசியில் சந்திரன் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தாங்கன்னா ரிஷபராசியில் சந்திரன் இருக்கும். ஆகக்கூடி ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் அவங்களுடைய ராசி. அப்போ சந்திரன்கிறது எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான கிரகம், எப்பேற்பட்ட பிரகாசமான கிரகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது விசேஷமாக இந்த மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் சந்திரனாக இருக்கும். அவர்களும் அவசியம் வழிபட வேண்டிய ஸ்தலம் இது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் விசேஷமாக பிரகாரம், சுற்று பிரகாரத்தில் சந்திர புஷ்கரணி அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருந்திருக்கு. இந்த ஆலயத்தினுடைய கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, நிருதி மூலை. அந்த மூலையில் சந்திர புஷ்கரணி அப்படின்னு ஒரு கிணறு இருந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி, முசுகுந்த ராஜா இங்கே தபஸ் பண்ணார். இந்த ஆலயத்தில் தபஸ் பண்ணார். அந்த சந்திர புஷ்கரணி இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் தபஸ் பண்ணார். இன்றைக்கும் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி, முசுகுந்த மகா ரிஷியா இன்றைக்கும் அந்த சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் தபஸ் பண்ணின்னு இருக்கிறதா ஒரு ஐதீகம். நம்மளுடைய ஆலயத்தில் சுற்றுப்பிரகாரத்தில் கன்னி மூலையில் அந்த கிணறு இன்னும் இருக்குது. அடுத்தபடியாக அந்த முசுகுந்த மகாமுனியோட சிஷ்யன் நாதமுனி அப்படின்னு ஒரு ரிஷி கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் அவர் இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு அண்மையில் கிடைச்ச செய்தி. அவருடைய சிஷ்யனா நாதமுனி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்திருக்கார். அவர் தான் இப்போ நம்ம சுற்றுப்பிரகாரத்தில் விஸ்வநாதர், விஷாலாட்சி அம்மன் சமேத விஸ்வநாதர் சந்நிதி இருக்குது. அந்த விஷாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதருடைய திருவுருவத்தில் அந்த நாதமுனி ரிஷி இன்றைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கிறதா ஒரு ஐதீகம். ஸோ அப்பேற்பட்ட சித்த புருஷர்கள் முசுகுந்த மகா ராஜா, முசுகுந்த மகா ரிஷியை ஆகி இந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். மிருகசீரிஷ நட்சத்திர தேவதை அம்பாளுக்கு பூஜை பண்ணதா ஒரு ஐதீகம். அதுபடி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க அவசியம் தரிசனம் பண்ணணும். மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய அன்னைக்கு விளக்கேற்றி 21 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் வாழ்வில் அவங்க நினச்ச காரியம் சிறப்பாக நடந்து எல்லாரும் நல்ல ஒரு பலனை பெற்றிருக்காங்க. அதை நாங்கள் அங்கே கண்கூடாக நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். நம்ம ஆலயத்தில்
சனீஸ்வர பகவான் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக பார்க்க முடியாது. தனி சந்நிதி சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு திருத்தலத்தில் தற்பொழுது கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணி வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. பக்த பெருமக்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணணும். 27 நட்சத்திரக்காரங்களும் அவசியம் வழிபட வேண்டிய ஸ்தலம். குறிப்பாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் 2ஆம் இடம் சந்திரனாக இருக்கவங்க, சந்திர தசை நடக்கிறவங்க, சந்திர புத்தி நடக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான திருஸ்தலம். இங்கே தரிசனம் பண்ணுங்க. பண்ணவங்க எல்லாருக்கும் சந்திரமௌலீஸ்வரருடைய அனுகிரகத்தால் அவங்க வேண்டினதை விட இன்னும் நிறையா நல்ல பலன்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க அவசியம் நம்மளுடைய ஆலயத்திற்கு வாங்க. இது திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் மார்க்கத்தில் முசிறி என்ற அழகான ஒரு இடத்தில் இந்த அற்புதமான 1500 ஆண்டுகள் பழமையான சந்திரனால் பூஜிக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிவாலயம் இருக்குது. எல்லாரும் அவசியம் வழிபட வேண்டிய ஒரு திருஸ்தலம். 27 நட்சத்திரக்காரங்களும் அவசியம் வர வேண்டிய திருஸ்தலம். குறிப்பாக அந்த 3 நட்சத்திரக்காரங்கள் அவசியம் வழிபட வேண்டிய திருத்தலம். இந்த ஆலயத்திற்கு வாங்க, சந்திரமௌலீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க. சந்திரன் மாதிரி பிரகாசமான ஒரு பரிபூர்ணமான ஒரு சுப வாழ்வு அனைவருக்கும் கிடைக்கும். இந்த ஸ்தலமானது நடை திறந்திருக்கும் நேரம் திங்கட்கிழமை நீங்களாக மிச்ச எல்லா நாட்களும் காலை 7 மணி முதல் 12 மணி வரை இந்த நடை திறந்திருக்கும். மாலை 5 முதல் 8:30 மணி வரை இந்த நடை திறந்திருக்கும். திங்கக்கிழமையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த திங்கக்கிழமை சந்திரனுக்கு உரிய ஒரு கிழமை. அந்த சந்திரனுக்கு உரிய கிழமையிலையும் ஒரு சந்திரனுக்கு ரொம்ப உரித்தான நேரம்ங்கிறது காலம்புற 6 to 7 சந்திரஹோரைன்னு பேர். இப்போ திங்கக்கிழமை காலம்புற 6 to 7 சந்திரஹோரை, சந்திரனுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை காலம்புற 6 to 7 செவ்வாய்ஹோரை. புதன்கிழமை காலம்புற 6 to 7 புதோஹோரை. அந்த மாதிரி காலம்புற 6 மணி முதல் 7 மணி வரை அந்தந்த கிழமைகளுக்கு எந்த தேவதையோ அந்த ஹோரை, அந்த தேவதை ரொம்ப பரிபூர்ண பலமாக இருக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் இந்த சந்திரஹோரை பூஜையில் திங்கக்கிழமையில் காலம்புற 6 to 7 தரிசனம் பண்ணி அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் பரிபூர்ணமாக நிறைவேறினதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டுருக்கோம். பல வருஷமாக பார்த்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேலே அந்த சந்திரஹோரையில் சந்திரமௌலீஸ்வர பெருமான தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், அவருக்கு பூஜை பண்ணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் தரிசனம் பண்ணி அவங்களுடைய வேண்டுதல்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றின்னு போயின்னு இருக்காங்க. அதனால் அவசியம் அந்த திங்கட்கிழமை காலையில் சந்திரஹோரை 6 to 7 நேரத்தில் அவசியம் எல்லோரும் தரிசனம் பண்ணுங்கள். முன்னாடி நான் சொன்ன மாதிரி கிரகங்களிலே பிரகாசமான கிரகம் சந்திரன் தான். அந்த சந்திரனுக்கான உரிய கோவிலே சந்திரமௌலீஸ்வரர் கோவில். அந்த இடத்துல நின்று தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு வாங்க, சந்திரன் மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு வாழ்வு உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல சந்திரமௌலீஸ்வர பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். Thank you.